ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமி முதல் சஷ்டி வரை 6 நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறார்கள். சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்த நிகழ்வை நினைவு கூறும் வண்ணம் கந்த சஷ்டி விரதத்தை இருக்கிறார்கள். முருகபெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து அதிகாலையில் எழுந்து நீராடி முருகபெருமானின் படத்திற்கு பூ அலங்காரம் செய்து காலை மாலை 2 வேளை நெய் தீபமேற்றி பால் பழம் கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து விரதம் இருக்க வேண்டியது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. தீபாவளிக்கு அடுத்து வரும் 6 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்க கந்தனின் அருள் பெற்று அவரே வந்து அவதாரமாக நம் வீட்டில் பிறப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மயில் வாகனனை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல மணப்பேறு மகப்பேரும் ஒரு சேர கிட்டும் என்பது நம்பிக்கை. சூரபத்மனை வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் ஆறுமுகன். முருகன் அருள் வேண்டி முடிந்தவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்து அவரை வழிபட தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது நம்பிக்கை. நன்றி.